காலை வணக்கம். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. ஆமாங்க, வேதத்தில் இருந்து ஒரு 3 சம்பவங்களை நம்ம பார்க்கலாமா? முதலாவது, பெரிய மீனோட வயிற்றுக்குள்ள சிக்கிக்கொண்ட யோனா 3 நாட்கள் அந்த மீனோட வயிற்றுல இருந்தாருங்க. ஆனா எப்ப அவர் ஆண்டவருக்கு துதிபலியை செலுத்த ஆரம்பிச்சாரோ, உடனே ஆண்டவருடைய கட்டளையின்படி அந்த பெரிய மீன் யோனாவை கடல்ல இல்லைங்க, சேஃபா கரையில கொண்டு வந்து கக்கினதான். மீனோட வயிற்றுல சிக்கி கொண்டிருந்த யோனாவுக்கு ஒரு விடுதலை கிடைச்சதாங்க. இரண்டாவது, பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில அடைச்சாங்க. அந்த சிறைச்சாலையில அவங்கள கட்டி வச்சிருந்தாங்க. அந்த ரா பொழுதுல பவுலும் சீலாவும் மனதார ஆண்டவரை துதிச்சாங்கங்க. ஆண்டவரை துதிக்க துதிக்க அவர்களுடைய கட்டுகள் அறுபட்டு போனது. மூன்றாவது, இஸ்ரேல் ஜனங்கள் முன்னேறி செல்ல முடியாத படிக்கு எரிகோ மதில் அவங்களுக்கு தடையா நின்னுச்சுங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சப்போ ஒரு கல்ல கூட அவங்க அசைக்கலங்க. அவங்க துதிக்க துதிக்க எரிகோ மதில் இடிஞ்சு விழுந்ததுங்க. தடைகள் நீங்கி போனது. நீங்களும் ஒருவேளை ஏதாவது பிரச்சனையில சிக்கி கொண்டு இருக்கலாம், இல்ல கட்டப்பட்டு இருக்கலாம், இல்ல முன்னேறி செல்ல முடியாத படிக்கு உங்க வாழ்க்கையில தடைகள் காணப்படலாம். இந்த காலை வேளையில துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற நம் தேவனை மனதார துதிக்க ஆரம்பிங்க. நீங்க துதிக்க துதிக்க உங்க பிரச்சனைகள் மாறும், ஒரு விடுதலை உண்டாகும். நீங்க துதிக்க துதிக்க உங்க கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும். நீங்க துதிக்க துதிக்க உங்க தடைகள் உடை தெரியப்படுங்க. இதோ இந்த வேலையில ஒரு நிமிஷம் எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் நம்ம இரு கரங்களையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? எங்கள் மகா பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர், உம்மை துதிக்கிறோம். நீர் வல்லவர், உம்மை துதிக்கிறோம். நீர் கிருபை உள்ளவர், உம்மை துதிக்கிறோம். நீர் இரக்கம் செய்கிறவர், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய மாறாத அன்பிற்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் துதி பலிகளையே விரும்புகிற தேவன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ராஜா, நீரே துதிக்கு பாத்திரர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் தகப்பனே. அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற அற்புதங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா பிரச்சனைகள் மாற போகிறதற்காக ஆண்டவரே, நீர் ஒரு விடுதலையை தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கட்டுகளை நீர் கட்டவிழ்க்க போகிறீர். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தகப்பனே. தடைகளை நீர் உடை தெரிய போகிறீர். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு 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 கூட துதிக்கிறோம். ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இது இந்த வேலையிலும் தகப்பனே அப்பா, மனதார உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை துதிச்சிருக்கிறாங்கப்பா, உம்மை ஸ்தோத்தரிச்சிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாயை இன்னும் ஆண்டவரே துதியினாலே நீங்க நிரப்புங்க அப்பா. அப்பா, அவங்க துதி செலுத்த 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 அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நீர் அற்புதங்களை செய்வீராக. ராஜாவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடாத தேவன் ஆண்டவரே, விட்டு விலகிடாத தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா நீர் சந்தோஷப்படுத்துங்க அப்பா. கர்த்தர், நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.